இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வந்தார் அவர் பேச்சு? எல்லா அரசியல் தலைவர்களும் நல்லவங்க தான். ஆனால் அந்த அரசியலோட சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போருக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க, ரெடியாக இருங்க. அதுக்கான முதல் பாதை தான் இது. ஆனால் போர் எப்போ வரும் எப்போ வரும் தெரியாது. ஆனால் வரும்போது நம்ம எல்லோரும் ரெடியாக இருக்கணும். எல்லாரை பற்றியும் ஸ்டாலின் ஒரு நல்ல தலைவர், திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர், சீமான் ஒரு நல்ல தலைவர், அன்புமணி ராமதாஸ் ஒரு நல்ல தலைவர். ஆனால் கீழே இருக்கிற சிஸ்டம் சரியில்லை. நேரம் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் யாரும் எந்தெந்த பொசிஷனுக்கு அந்த பொசிஷனில் இருங்க. நான் கூடும்போது ராமனும் அர்ஜுனும் வர மாதிரி நம்ம வந்துட்டா கரெக்டாக இருக்கும். அந்த ஃபீல்டில் அதுக்காச்சும் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். நான் என்றைக்கு என் பாதையை நான் கையில் எடுத்து ஆயுதமாக மாற கிளம்புறோம், அன்றைக்கி நீங்கள் போருக்கு ரெடியாக இருங்க. கண்டிப்பாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாருங்கிற ஒரு மனதைரியத்தை ரசிகருக்கு கொடுத்துருக்கார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு விரைவில் அறிவிப்பார். அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். அவர் எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் குறை கூறாமல் நாட்டில் இருக்கிற சிஸ்டங்கள், அதாவது சிஸ்டம்னு சொன்னாவே தேர்தல் நடைமுறைகள் சிஸ்டங்கள் சரியில்லை, அடிமட்டங்கள் சரியில்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு, சொல்லியிருக்காரு. இப்போ இன்றைக்கே சொல்லிட்டார் தலைவர், அரசியலுக்கு வந்தான்னா அரசியலுக்கு வரலான்றா அதை பற்றி பிரச்சனை இல்லை. உண்மையான ரசிகருக்கு ரஜினி அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்கணும், வரலாலும் வரவேற்கணும். அரசியலில் இப்போ வெற்றிடம் ஏற்பட்டு அவருக்குன்னு சில கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ரோபோட் படமோ இல்லை ரஞ்சித் எடுக்கிற படமோ முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கையாக இருக்குது. சமூக வலைத்தளங்களில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதிராக கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணுங்க, கொச்சையாக பேசாதீங்க யாரையும். சார், பொல்லாதன் படத்தில் தலைவர் ஒரு டைலாக் பேசுவார், எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத தேன் போன்றதும்பார். எல்லாம் பயப்படுறாங்க, சார் வரதுக்கு பயப்படுறாங்க. ஒரு பொதுத்துறைக்கு வரும்போது சில எதிர்ப்புகளும் வரதான் செய்யும். இப்போ இருக்க அரசியல் வெற்றிடத்தை யூஸ் பண்ணிக்க நினைக்கிற மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ரெண்டாவது இப்போ ரஜினி இன்னும் கர்நாடகாவில் வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு மக்கள் இருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற விஷயங்கள் தானே ஒழிய இது செக்ஷன் ஆஃப் தி பீப்புள் தான். தலைவருக்கு சில பேர் பிடிக்காத நண்பர்கள் இருக்காங்க அரசியல்வாதியில், சில பேர் நெருங்கிய நண்பர்களும் இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல ஒரு செய்யக்கூடிய தலைவர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த தலைவர் வரக்கூடிய காலகட்டம் இப்போ நெருங்கி விட்டது. உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், CIT காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.